Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்த சபரிவர்மன் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மனின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சபரிவர்மனின் மனைவிக்கு தற்காலிக அரசு வேலை, குழந்தையின் கல்வி செலவு மற்றும் இலவச வீடு வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இதையடுத்து போராட்டத்தை கைவிட்டு உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் சம்மதம் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரதாப் குடும்பத்தினரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எல்லா உதவிகளையும் அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த விஷயங்கள் நாங்கள் எல்லாருமே செய்யறதுக்கான உறுதிமொழியும் கொடுத்துருக்கோம். அவங்களும் அவங்களுக்கான அவங்க பையனுக்கான படிப்புகள் தேவை, அப்போ அவங்களுக்கான மற்ற வீடு பட்டா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த விஷயங்கள் அவங்க குடும்பத்தோட கலந்தாலோசனை பண்ணிட்டு அவங்களோட முடிவை தெரிவிக்கிறேன்னு சொல்லி. இதனைத் தொடர்ந்து பேசிய உயிரிழந்த சபரிவர்மனின் சகோதரி கௌதமி குடும்பத்தினரின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். கலெக்டர் சார் கரெக்டா சொன்னாங்க. எல்லா விஷயமும் நான் கேட்டதை விட எனக்கு ரெஃபரன்ஸ் கூடுதலாக கொடுத்துருக்காங்க, வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நான் போலீஸ்லேயும் என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க கிளியராக எனக்கு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட பிரச்சனையை கேட்டேன், அது கரெக்டாக எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படி வாங்கணும்னு சொல்லி தந்துட்டாங்க. நாளைக்கு அது வாங்கக்கூடிய ஏற்பாடு பண்ணணும். திரும்பி அவங்க எனக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ண மாதிரி பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் எல்லா வேலையும் பார்க்குறேன்னு இருக்காங்க. நிரந்தரமான வேலை. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.